எஃப்எம்ஏ வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா பெரிய ட்ரிப் தாங்க இன்றைக்கி வந்திருக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ மேகமலை. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி மேகமலை தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ பக்கத்தில் வந்துட்டோங்க, அங்கே விண்மில் தெரியுது பார்த்தீங்களா. இன்னும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மேகமலை மேலேயே ரீச் ஆயிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு தெரிஞ்சு செக் போஸ்ட் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே எப்படின்னு தெரியல, போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் vlog எடுக்கிறேன். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம இஷாவை இப்படி ஒரு மாடிஃபை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரதுங்கிறது ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு 270 கிலோமீட்டர்ஸ்லாம் ஓடிட்டு வந்தது தெரிலங்க. இந்த கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்துச்சு. ஐயோ அவ்வளோ டிராஃபிக்கு. ஆனால் பப்ளிக் எக்ஸன் சூப்பராக கிடச்சிது. ஆனால் அந்த ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறது ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் கூட போயிடலாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம ஊருக்குள்ளே போகணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாங்க. ஐயோ ஸோ இசாவை அதுக்கப்புறம் நான் பார்க்கல, ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ட்ராவல் கண்டென்ட்டில் டாப் பாக்ஸோட இப்போ தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டி லுக்கு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா. அதாவது வின் பிளாஸ்ட்லாம் சுத்தமாக இல்லைங்க. அட்வென்ச்சர் யாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த வின்ஷீல்டை வாங்கி போடுங்க. 4000 கிட்ட வந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஏர்லி மார்னிங் 4:30 கிளம்புனேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8:30 ஆகிடுச்சு. 4 மணி நேரங்க இங்கே வரத்துக்கு. ஒரு 275 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக எங்கள் ஊரில் இருந்து, பெரம்பலூர்லேருந்து. பரவாயில்ல, வந்தாச்சு. கடைன்னு ஒரு 110 100 அப்படியே க்ரூஸ் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். அண்ட் ஓகேங்க, இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போது. அண்ட் அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்ண போகிறோம். எப்படி என்னென்ன இருக்குது, என்னென்ன சம்பவங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஓகேங்களா, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சேனல் கேப் புதுசாக நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டிஸ் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அண்ட் வாங்க போவோமா. இதாங்க உங்களுக்கு வியூ. இந்த விண்ட்ஷீல்டு வந்து பெருசாக உங்களுக்கு மறைக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு வியூ கிடைக்கிது. முடிஞ்ச அளவு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். இங்கே வர வழியில் சாப்பிட்டேங்க. ஒரே ஒரு ரோஸ்ட்டு, ஒரு வடை. நான் நம்ம ஊரில் மாதிரி ரோஸ்ட் வந்து சின்னதாக இருக்கும்னு நினச்சி ஆர்டராக போட்டேன். கடைசியில் பார்த்தா அவ்வளோ பெருசு. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரியில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா யூடியூப்பில் வீடியோவாக தான் பார்ப்பீங்க. அதை ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக எல்லாமே போட்டுகிட்டே இருப்பேன், எங்கெங்கே போகிறேன், என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத. ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா வர வழியில் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸுங்க. ஐயோ எப்பா சாமி, என்ன இந்த குதிக்குது. இப்படி தாங்க என் வண்டி ஃபுல்லுமே ஆடியே உடஞ்சிரும் போல். அட்வென்ச்சர் வண்டி வாங்கினதுலேருந்து எல்லாத்தையும் லூஸாக வேறு கொடுத்துட்டாங்களா. அதுக்கப்புறம் இன்னும் எல்லாம் லூஸாகி ஆடிட்டு கிடக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், சரிதா? இப்படி தாங்க உடம்புலேருந்து வண்டி வரைக்கும் குலுங்குதுங்க இதில். அண்ணோக்கே ரொம்ப நாளாக என் விளாக்ஸ்லாம் மிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கம்பேக்லாம் கொடுக்க முடியாது. இனிமேலாம் கம்பேக்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒர்க்குங்க. ஸோ நான் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா 2026 நம்ம லைஃப்பில் நடக்க போகுது. அது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை எல்லாரையுமே இன்வைட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு தருணத்தை நீங்கள் எல்லோரும் என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். சரிங்களா, அதை நான் ஃப்யூச்சரில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா ஆரம்பிக்கும் போது வந்து சொல்ல வேண்டாம். ஏன்னா பாதி முடிஞ்சதுக்கப்புறம் கூட மனசடையும் முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே பாருங்கள் விண்மீலை பாருங்கள். வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி நிறைய அனிமல்ஸ் மேலே வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு. லெட்ஸ் என்ஜாய் திஸ் ட்ரிப் கைஸ். என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண நீங்கள் ரெடியா? வேறு லெவலில் பண்ணுறோம், மேலே போகிறோம். போயிட்டு வந்து எப்படி திரும்பி ரிட்டன் வருவேன் என்னதான் தெரியல. ஏதோ ஒரு போக்கில் போயிட்டுருக்கேன். அதுவும் சோலோ ட்ரிப் தாங்க. வா, வாட்டர் ஸ்பாட். எனக்கு தெரிஞ்சு V3 ஒன்று வருது. அது மேகமலைக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஆனால் ஜோடி போட்டு வரானே பையன், ஜோடி தான் நினைக்கிறேன். ஏன்ல இப்படி பண்ணுறீங்க? இந்த வராங்க, ஜோடியாக வராங்க. இந்த முந்தவன் பாருங்கள் நம்மள வேணும்னு. எப்படி தானே ரைட்ரா முடிச்சு விட்டாங்கடாடே. போச்சா செத்தண்ணா இன்னைக்கு. இவனுக்கு தெல்லாம் தாங்க முடியலாம் சொல்ல மாட்டேன். ஜாலியாக இருக்கட்டும். வா, இங்கே பாருங்க. எல்லாருக்கும் மாசம் இருக்காதான் பின்ன, நம்மளும் மனுஷன் தானே. இங்கே பாருங்க, அவன் போட்டு பெண்ட் அடிச்சுக்கிட்டு கிடப்பான் அந்த பையன். சரி, அதுதாங்க சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் நேர்லையாக வந்துட்டாங்க. இதுதான் நமக்கு ஆசை பல வருஷமானு சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஜிம்முக்கு போயிட்டு ஐயோ ரோடு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, நல்லா இருக்கே. டேய் பாடி சோடா, நீ என்னடா இங்கே உட்காந்துருக்க? நடு ரோட்டில் உட்காந்துருக்கான். இந்த வயசில் வேறு எனக்கு தெரியவும் மாட்டேங்குது. என்னமோ காரில் பேனட் இருக்கிற மாதிரி எட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன போங்க, சிரிப்பு தான் வருது. ஐயப்பா, குதிரை மாதிரி தாங்க இந்த வண்டி ஓட்டணும். வாங்க மேலே யானை கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. யானையோட நிறுத்தி ஒரு செல்ஃபி எடுப்போம். சரியான ஸ்பாட்டுங்க. நிறுத்தி போயிட்டு இருக்க வேண்டியதான். சுற்றுறதுக்காக தான் வந்தோம். நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஜாலியாக போக போகிறேங்க. இந்த மேகமலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட இஷாவை எடுத்துக்கிட்டு
நைனா ஒரு பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்டு அவர் நேராக வந்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த டிராக்டர் அங்கே மேலே ஏற்றுறான், இவர் பார்த்தீங்கன்னா நேராக வராரு. என்னடா இது ஆரம்பமே அமர்க்களமாக இருக்குங்கிற கதையா முடிச்சு விட்றாங்கடா சாமி. நான் எதுவும் வாழ்க்கையே பார்க்கல. அண்ணன் ஜாகிங் போகிறாப்புல அதாவது. ஐயோ கடவுளே, ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிடுச்சு. ஐயா நேராக பாப்பாருன்னு பார்க்குறேன், கொஞ்சம் பக்கத்து வந்ததுக்கப்புறம் பார்க்குறாருங்க. ஐயோ கடவுளே, ட்ராவல் டைம்லடா இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபன்லாம் இருக்கும் தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரோட்டில் பார்த்து சேஃபாக ஓட்டிக்கோங்க. சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன்ப்பா. மதியானம் ஒரு 2 o'clock நம்ம ரிட்டர்ன் கிளம்பிடலாம். 2 o'clock கிளம்பினோம்னா ஒரு 1/2 hour நம்ம கீழே. ஏலே காக்கா என்ன ஜோடி போட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருக்குங்க நான் ரோட்டில். காக்கா கூட ஜோடியாக இருக்குங்க. ஏ காய்ஸ், பின்னாடி அவர் ட்ரைம்பில் போகிறாருல, அவர் பார்த்துட்டு போகிறாரு. ஒரு வேளை ஸ்டே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டே பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், ஏதோ வீடியோஸில் பார்த்தேன். நாம சொன்னாங்க பார்ப்போம், பக்கத்தில் போய் பார்ப்போம். இந்த டேர்னிங் எல்லாமே அங்கே வந்துடுது. பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் செக் போஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். கோயில் ஒன்று இருக்குங்க. ஓகே சார், ஓகே சார். ஃபேமே நம்மளோட டோக்கன் நம்பர் 57. ஸோ ஒன்றும் இல்லைங்க, நேமு, அப்புறம் எந்த ஊர், அப்புறம் வண்டி நம்பர், இது எல்லாமே கான்டாக்டில் ஏற்றுக்கிறாங்க, எழுதிக்கிறாங்க. ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாலாம் இல்லை. எந்த ஊர்லேருந்து எல்லாம் சும்மா கேட்க வேண்டியது. அப்புறம் அண்ணன் சொன்னார் மேலே யானைலாம் இருக்கும், கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க அப்படின்னு சொன்னார். அண்ட் வரவங்க 5:30 5:45 கீழே ரீச் ஆகிருங்க. 5 o'clock மேலே ஆயிடுச்சுன்னா மேலே ஸ்டே பண்ணிடுங்க. மேலே ஏதோ ரூம் சொன்னாங்க, அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? சரிங்களா? ஏன் இது போட்டிருக்காங்க, நம்ம கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போய்க்கலாம், ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. அண்ணன் ட்ரோன் இருக்கான்னு கேட்டாங்க. ட்ரோன் வந்து தவிர்த்துருங்க, ட்ரோன் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி அமௌண்ட்லாம் எதுவும் கேட்கல, பிரச்சனை கிடையாது. வால்பாறை போனப்போ மட்டும் அந்த இது மேலே போகிறதுக்கு ஏதோ கவர்மெண்ட்டோட இதுக்காக அங்கேயே போர்டெலாம் போட்டிருப்பாங்க, கேமராக்கு இவ்வளோ, பைக்குக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே அந்த இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதை பாருங்க, வாரே வா என்னம்மா இருக்கு. டே காதல் பண்ணுறாங்கடா, காதல். ஷோ இவையெல்லாம் வச்சுக்கின்னு ஜாலியாக இருக்கும்ப்பா. எனக்கு அழுவுதாங்க வருது நினச்சாலே. அவன் நம்மளை பார்க்குறான். டேய் உங்ககிட்ட தான் ஒரு வண்டி இருக்குது, அப்புறம் ஏன் என்ன பார்க்குறீங்க? எனக்கு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. போக கிளைமேட் மாறினுச்சுன்னா சரியாக இருக்கும் கைஸ். ஆனால் மழை மட்டும் பெஞ்சிடக்கூடாது, ஃபுல்லாக நாரிடும். ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக வாங்க, ஜூன் ஜூலையில் வந்து இங்கே சூப்பராக இருக்குமாங்க. ஐயோ என்ன கல் முட்டாங்குது, விட்டா கல் விழுந்துட மாட்டுக்கு. கல்லுலாம் டேய் நல்லா இருக்கேப்பா, சரியான ஸ்பாட்டுங்க. ஓஹோ, நம்ம போகிற ஸ்பாட்லாம் என்றைக்குங்க மொக்கையாக இருந்திருக்கு. தரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு தானே போவோமா. மவுண்டன்ஸ் பார்த்தாலே நம்ம ஏடி துள்ள ஆரம்பிச்சிடும். எவனா ஆப்போசிட்டில் வராமல் இருந்தால் சரிதாங்க. வாரே வா, அவ்வளோதாங்க. யாருமே இல்லைங்க, என்னமோ எனக்குன்னு போட்ட ரோடு மாதிரி இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 8:50ங்க. பரவாயில்ல, அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம். நான் 8 o'clock ஆனால் வச்சேன், 1/2 hour சாப்பிட்றதுக்கு ஆச்சு. அதனால தான் கொஞ்சம் லேட்டு, மித்தபடிலாம் டிலே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சுங்க மவுண்டன் சைடு வந்து. யாருமே இல்லை பாருங்களேன், ரோடு அமைதியாக இருக்குது. இப்போ இங்கெல்லாம் நிற்கலாமான்னு கூட தெரியல. ஏன்னா நின்று ஏதாவது ஒன்று வந்து அடிச்சு கிடிச்சு தின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் கிடைக்க கூட மாட்டேன். ஆல்ரெடி எம்மாடி டேர்னிங்லாம் கொஞ்சம் வழுக்குதுங்க, மண் தண்ணியாக இருக்கும் ரோட்டில், பயங்கரமாக காற்றடிக்குது. சூப்பராக ரோடு போட்டிருக்காங்க கைஸ். அரைவிடா நான் வியூ பாயிண்ட் இருந்தாங்க, அரைவிடுன்னு வருது. ஐயோ கொஞ்சம் இருந்தால் கவுந்துருப்பேன், அது உள்ளே விழுந்துருந்தா என்ன இருக்கும் நினச்சி பாருங்களேன். இங்கெல்லாம் நிற்க வேணாங்க, எனக்கே பயமாக இருக்குது.
வாங்க அப்படியே நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே மேலே போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். எனக்கு வேறு பயமாயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். இங்கே பாருங்க காய்ஸ், லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. இங்கே பாருங்க மண்ணுக்கு இன்னும் எல்லாமே இந்த சைடு வந்து விழுந்து கிடக்குது பாருங்க மேலேருந்து. கடவுளே காப்பாற்று. இப்போ எனக்கு ஃபன்னே நடுவில் யானை நிற்கணுமா ரோடை மறைச்சிக்கிட்டு இந்த வீடியோலாம் பார்க்குற மாதிரி என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். நான் உடனே ஏடிவி எடுத்துக்கிட்டு என் யானைக்கு முன்னாடியே இன்னொரு யானையா அப்படின்ட்டு ஒரு கதையை சொல்லிடுவேன். யானை பயந்து ஓடிடுமா. இப்படி தான் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருப்பேன் எனக்குள்ளேயே நான். இது வந்து உங்களுக்கு நான் எபிசோடாக போட்டுடுறேன், யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. வாவ், அருவி பாருங்கள். இங்கே பாருங்கள் லேண்ட்ஸ்லைடை பாருங்கள். பயங்கரமாக லேண்ட்ஸ்லைடாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் மண் இந்த சைடே வந்து விழுந்துருக்கு பாருங்கள். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்ருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு அதிகம் வராத வரைக்கும் சந்தோஷங்க. வந்தாங்கன்னா நார் அடிச்சிருவாங்க. ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாப் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா சரக்கு பாட்டில் கண்ணாடி கிளாஸ் தான் இருக்குது, உடச்சி வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக மழை கிடையாது, ட்ரிசில் தான். அது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி வயசு நல்லாவே தெரியுது. அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. தனியாக வரத்துக்கும் பயமாக தாங்க இருக்குது. என்ன அங்கங்கே ஏதாவது புதர்கிட்ட ஜோடிகள் இருக்காங்க, அவங்களாம் எப்படி யானை வரும்னு பயம் இல்லாமல் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. உள்ளே போயிட்டு வெளியே வராங்க. நமக்கு தனியாக ரோட்டில் பற்றிக்க பயமாக இருக்குது. கீழே வேறு ஒரு யானையின் சாணத்தை பார்த்தேன், அது எடுக்கலான்னு பார்த்தேன். நேரத்துக்கு ஒரு பதட்டத்துலேயே வந்துட்டேன். கைஸ் இங்கேயும் இருக்குங்க. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதுதான் பிரச்சனையே. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். என்னது இது? சரி, இங்கே யானை சாணம் கிடக்குது. இவன் படுத்துன்னு இருக்கான். இங்கேயும் இருக்க, இங்கேயும் கிடக்குது. எப்போ ஜாலியாக இருக்கீங்க? யானை சாணம் தானே அங்கே. இது என்னன்னே தெரிலங்க. ஐயோ, சிறுத்தை புலியா? ஏங்க ஆமாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சம்பவம் இருக்குது இன்னைக்கு. ஐயோ, என்னடா தொடர்ந்து போட்டு வச்சிருக்கு, இம்மாவும் போட்டு வச்சிருக்கு. வந்துச்சுன்னா திருப்பிட்டு கூட போக முடியாது. எனக்கு வேறு பயமாக இருக்குது. திருப்பி வீட்டுக்கு போயிடுவோம்மா. பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த இருங்க, நான் இதையுமே தூக்கி விட்டுறேன். இல்லைன்னா சும்மா கை சும்மா இருக்காது, பாட்டை போட்டு விட்டுரும். திரும்பி சிறுத்தை துரத்துனுச்சுனா கூட போக முடியாது. ஐயோ, எனக்கு உடம்புலாம் சிலுக்குது. என்ன நடக்க போதோ ஆட்டமா, இதுதான் துணையாக இருக்கணும். இந்த வேறு தூருது. இங்கே எடுத்து ரெயின் கோட்டை போடலான்னு பார்த்தா இருக்கிற பயத்தில் எங்கே தானே ரெயின் கோட்டு போடுறது. நடந்தால் கூட பரவாயில்லடா, உசுரோட திரும்பி போனால் போதுண்டாக்கிற கதையாக இருக்குது. இப்போ எப்படாவது வாங்கடா, ஏன்னா யாருமே இருக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க என்ன தைரியமாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. 3 பேர் இருக்கும். ஒருத்தர் யானையை அடிக்கலாம்டா, இன்னொருத்தர பார்த்துக்கலாம்டா அப்படின்ட்டு. என்னங்க இது? போகிற வழி எல்லாமே யானை சாணமாக இருக்குது. எப்படிங்க இறங்கி எப்படிங்க போகும்? அது இந்த சைடு வழியே இல்லை. இப்படி கீழே இறங்கினாலும் இப்படி ரோட்டில் தான் நடந்து போய் ஆகணும். ஐயோ, வாசமாக சிக்கிட்டேன்டாங்கிற கதையாக தான் இருக்குது. டே அதான் வாங்கடா துணைக்கு. சென்டர் கேம்ப்பு ஏன் மேலேருந்து உருண்டு வந்துட போகுது யானை. ஐயோ, என்னங்க ஒரு மாதிரி திகில் விட்டுற மாதிரியே இருக்குங்க இந்த இடம். பனிமூட்டம் அப்படியே போயிடுச்சுங்க. போனதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே இங்கே பாருங்கள் ஈரமாகிட்டு இருக்கு. கேமரா நனைஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். எப்படியும் ஃபுல்லாக உங்களுக்கு தொடச்சி காட்டிடுறேங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வியூவை. ஏன்னா திரும்பி நான் வருவேன், எப்போ வருவேன்னு எனக்கே தெரில. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. கை எதுவுமே தெரியல, ஆனால் பேசக்கூட முடியல. அந்தளவுக்கு குளிருது எனக்கு. ஒரு மாதிரி நடக்குதுங்க, பயங்கரமான குளிர். ஷோபா நல்லா இருக்குங்க வெதரு. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா ஹீட்டரை போட்டு போகலாம் ஜாலியாக. பட் இந்த குளிரை என்ஜாய் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் பைக்லேயே வரோம். போக போக இன்னும் குளிர் அதிகமாகுதுங்க. நான் உங்கள்கிட்ட பேசுகிறத வச்சே தெரியும், என்னால் முடியல, எனக்கு வண்டியே ஓட்ட முடியல. பட் ஸ்டில் எனக்கு இந்த வெதர்லாம் என்ஜாய் பண்ணணும் பல நாள் ஆசை. இப்போ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோப்ரோவில் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறிடுச்சு, 100 வந்துருச்சு. ஏன் ப்ரோ? இங்கே வாங்க மேலே சூப்பராக இருக்குது. வாவ் 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 கைஸ்,
அங்கே உண்டு இங்கே உண்டு. ரைட் சைடில் பாருங்கள், மேலே சூப்பராக இருக்கு. திரும்பி வருதுங்க, மிஸ்ட் எல்லாம் வருதுங்க. ஒளி எழுப்பவும் எழுப்பிட்டேங்க. வாரே வா, எனக்கு இங்கேருந்து போக துணையாவது நினைக்கிறேன். ஃபுல்லாக இருந்துட்டு அப்படியே அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கே. வாவ் கைஸ், ஏங்க எங்கேயும் போகாதீங்க, மேகமலை வாங்க. எல்லாம் இங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் தண்ணி அப்படியே சூப்பராக ஊற்றுது. ஃபாக்குள்ளே திரும்பி நம்ம போக போகிறோம். we going to travel into the fog guys. 200. வா 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 வா, சூப்பராக இருக்கு. ஓ இங்கே பாருங்க, இந்த வீடியோ ஃபுல்லாமே இப்படி தான் இருக்க போதுங்க. நீங்கள் என்னை கேவலமாக நினைச்சாலும் பரவாயில்ல, ஐ கோயிங் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். பேக் டு தி ஃபாக் கைஸ். வா, கேமரா ஃபுல்லாக நனைய ஆரம்பிச்சிருச்சு. வார்த்தையே இல்லை, இங்கே பாருங்க. ஐயோ வாவ், தண்ணி பாருங்க எப்படி சூப்பராக வருது மேலே இருந்து. அங்கே பார்த்துக்கினா ரைட்டில் ஏறி போகிறேன். இங்கே நல்ல வேலைங்க, வித்த காட் செக்ஷன் மாதிரி வண்டி எதுவும் அதிகம் வரல. பாருங்க இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே வருது பாருங்கள் மிஸ்ட்டு. எலிஃபண்ட் தான் ஸ்பாட் பண்ண முடியல. போவோங்க, மேலே போயிட்டு பார்ப்போம். பட் ஒர்த்து கைஸ், ஒர்த்து ட்ரிப்பு, உண்மையாலுமே ஒர்த்தான ட்ரிப்பு. கண்டிப்பாக வாங்க சீக்கிரம். குளிருதுங்க, பயங்கரமாக குளிருது. இங்கே பாருங்க, தண்ணி எல்லாம் வின்சில்ல நிற்கிது. வேற மாதிரி பசங்களோட வந்தால் தனியாக இருக்கும், வேற மாதிரி இருக்கும். இந்த கிளைமேட்டில் தனியாக சோலோவா ஒருத்தன் உங்களுக்காக ட்ரிப் போயிட்டு உங்களுக்கு வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நான் இந்த மாதிரி பல இடத்துக்கு உங்களுக்கு போய் சுற்றி காமிக்கிறேன். மேகமலை, மேகமலையில் தான் இருக்கோம் நம்ம. யாரா அவன் கத்தினே இருக்கானுங்கிறீங்களா? வேறு வழி இல்லை, இந்த மாதிரி அருமையான ஸ்பாட்லாம் மிஸ் பண்ணக்கூடாது லைஃப்பில். சாம லெஃப்ட் சைடில் அருவி ஒன்று போதுங்க, எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் தெரிஞ்சதுன்னா காட்டுறேன். இங்கே பாருங்க, சின்னதாக அழகாக போகுது. இங்கே பாருங்கடா டே, இங்கே பாருங்க, தெரியுதா? கண்ணில் பாருங்கப்பா, அந்த கண்குள்ளா காட்சியை பாருங்கப்பா. மேகத்துக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறேன்ப்பா. ஃப்ளைட்டில் போடணும் பல நாள் ஆசைங்க, ஃப்ளைட்டில் போடணும் பல நாள் ஆசை. ஆனால் எங்கத்தை விட்டாங்க? காசு தேவை, எல்லாம் தேவை, விடுறாங்களா? அதான்டா நான் வண்டி எடுத்துக்கிட்டே ஃப்ளைட்டு மாதிரி மேகத்துக்குள்ளே வந்துட்டேன். இங்கே வந்து நான் தத்துவம்லாம் பேச போகிறது கிடையாது, நிறைய விஷயங்கள் பேசலான்னு பார்த்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எதுவுமே எனக்கு தோணலைங்க, எதுவுமே தோணலை. தனியாக ஜாலியாக போயிட்டுருக்கேன்டா டே, தனியாக போகிறேன்டா. லெஃப்டில் பாருங்கள், லெஃப்டில் இங்கே பாருங்கள், ஆனால் ஒன்று இருக்குங்க, ஹைவே விஎஸ்ஆ க்ளோஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. ஐயோ, ஃபுல்லாக மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரில அந்த சைடு, அப்படி இருக்கு. ஃபுல்லாக வந்து ரிட்டன் போகும்போது எல்லா ஸ்பாட்டையும் ஞாபகம் வச்சுக்கணுங்க. இப்போ இந்த குளிரில் இந்த மிஸ்ட்டில் யானை இருக்கணுமோ நினச்சி பாருங்கள். இப்போ நான் எந்த ரூட்டில் போகிறேன், எங்கே போகிறேனே தெரியல. இதே நாங்கள் சிறுத்தை இருக்குன்னு போட்டிருக்காங்க, மேலே கீழே வந்து குதிச்சிட போகுது. பரவாயில்லைங்க, நிறையா வண்டி இருக்கே. உணவகமா? சே, இந்த ஒரு கிளைமேட்டை சூடாக ஒரு டீ குடிச்சுன்னா சூப்பராக இருக்குமே. ஹோட்டல் இருக்குங்க மேலே, வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டுக்கலாம். நான் கீழே நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குது. தேனி 57 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து இப்படி பார்த்து போகலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு இதுதான் கவர்மெண்ட் ஸ்டேன்னு நினைக்கிறேன். இதுவே இப்படி இருக்குன்னா என்னடா ஒன்றா ஸ்டேவை போட்டுடலாமா பேசாமல். கோயில் பாருங்கள், சர்ச்சு, கோயில் எல்லாமே இருக்குங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதை இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல, கிராஸ் பண்ணது ரோடை. ஓய், ஐயோ, வாழைப்பழம் கூட இல்லை, இருந்தால் கொடுக்கலாம், எடுத்து வரணும் நெக்ஸ்ட் டைம் வரப்போ.
இங்கே பாருங்கள், அதெல்லாம் உளுந்து கிடக்குது. எக்ஸ்பர்ட்ஸ் பாருங்க. செம்மையா இருக்கு ஸ்பாட்டு ஃபுல்லா. பாருங்க கைஸ், அடி தூள் கைஸ், அடி தூள். பா என்னம்மா இருக்கு, ஒர்த்துங்க ஒர்த்துங்க. இன்னைக்கு நான் கிளம்பி வந்து ஒர்த்துங்க. பாகல நடந்துட்டோம். இங்க பாருங்க, அங்க ஒரு வண்டி வருது பாருங்க. வாரே வா, சூப்பரா இருக்குங்க ஸ்பாட்டு. எல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. நமக்கு நாம தான் நம்ம வண்டியை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். சூப்பரா. ஐயோ 2 வண்டி வருது. டேய், ஒன்று நீ நில்லு, இல்லை நீ நில்றா. டேய் பாருங்க, ஃபோட்டோ எடுப்போம் பாருங்க. பா என்ன ஃபாகு, சரியா இருக்கே. குளிருதுங்க பயங்கரமா. இங்கே பாருங்க, கையெல்லாம் ஃபுல்லாக நல்லா சேர் ஆயிடுச்சு. வா, வேற மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு. செல்ல குட்டி செம்ம அழகா இருக்கால. தெரியுதா எந்த அளவு ஃபாக் இருக்குன்னு? மகாராஜா 18 கிலோமீட்டர், ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா 5. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம், அப்படியே போயிட்டு ரிட்டன் வந்துக்கலாம். செம்ம அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம வண்டியை வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் இந்த டைம். லைக் போடுங்க இன்ஸ்டாகிராமில். அங்கே பாருங்கள் வராங்க. வாரே வா. எந்த ஊருன்னு தெரில, கேரளா வட்டுக்கு, கேரளா பாய்ஸ். அவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க. கேஎல் தான். ஓகேங்க, கொஞ்சம் நேரம் என் இஷாவோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பி வரேன். இந்த ஒரு வெதரில் எப்படி இருக்குது, ஃபீல் பண்ணுறீங்க? செம்மையா இருக்குல்ல? நானே கத்திட்டு இருந்தேன், பாய்ஸ் நம்ம கூட சேர்ந்துட்டாங்க. எல்லாம் எந்த ஊர் ப்ரோ? பக்கமா? இங்கதானா? ஐயோ, இவ்வளவு சூப்பரான ஊரை பக்கத்துல வச்சிருக்கீங்களே. நான் 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். நான் பெரம்பலூர் ப்ரோ. நினைச்சதே வேற, இங்க நடக்கிறதே வேற. வேற மாதிரி இருக்குல்ல. சோழதான் ப்ரோ. பா சரியான கிளைமேட், ஒன்றுமே தெரில தூரத்தில். இங்கே வேறு எதுவும் இருக்கா ப்ரோ ஸ்பாட்டு? நிறையா இருக்கு. ஹோ ஹோ ஹோ, செம்ம வெதர். அப்படியே பாருங்க, அவ்வளோ ஃபாக் வந்துச்சு, அவ்வளோ காற்று அடிச்சுது. நம்ம பைக்கே தள்ளி இருக்கோம், அந்தளவு ஃபாகு. அப்படியே காற்றும் சேர்த்து அடிச்சுது. இப்போ பாருங்க ஒன்றுமே இல்லை. இப்போ இதில் ஏறி உட்காந்து போகிறது தான் டாஸ்கே நமக்கு. இங்கே பாருங்க, இங்கே சிபிஆர் ஒன்று, இங்கே கிறிஸ்டா நிறுத்திட்டாங்க. அண்ணன் ஓடி விளாண்டுக்கிட்டு இருக்காரு, வைப்பில் இருக்காப்புல மனுஷன். ஹைவேஸ் போலீஸ் ஸ்டேஷனும் இங்கே பாருங்க, ஒன்றுமே தெரில. ஐயோ, எனக்கு எப்படி வந்து உங்ககிட்ட அந்த சந்தோஷம் சொல்கிறது பண்ணுறதுன்னே தெரிலங்க. எனக்கு உண்மையாலுமே தெரில. அவ்வளோ சூப்பராக இருக்கு. வா, ஆர்மியா? ஃபுல்லுமே உங்களுக்கு இதை தான் காட்ட போகிறேன். என்ன பைசன் இருக்குன்னு சொன்னாங்க, அதையும் காணோம், யானையும் காணோம். போகிறதுக்குள்ளே பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். ஃபுல்லாக தண்ணி பாருங்கள். நான் வந்து ரெயின் கோட் இருக்குது, அதெல்லாம் போடலை. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தானே வந்திருக்கோம். ஒரு டிஷர்ட்டுமே எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துட்டேன். கைஸ், உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணாமல் போட போகிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் கத்துறதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல அப்படின்னா வேஸ்ட்டு. அந்த அண்ணனை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அந்த அண்ணன் ஆடுறாரு அப்படியே இறங்கி ரோட்டில். ஹைவே டவுன் பஞ்சாயத்தா? ஹோட்டல் இங்கே பாருங்க, சர்ச்சு, பழைய சர்ச் இருக்கு. டியூக் 200 ஹோட்டல் மேலே இருக்குங்க. அவர் நம்மள வீடியோ எடுக்கிறாரு. வா,
ஃபுல்லுமே நனைஞ்சிருச்சு. ஹெல்மெட்லேருந்து இப்போ தண்ணியாக ஊற்றுது, குடமாக ஊற்றுதுங்களா. ஐயோ, எனக்கு அந்த ஐயா வார்த்தையை தவிர வேறு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. இது ஒரு மாதிரி அப்படி இருக்குது இது ஃபீலு. நான் வந்து வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நேரில் வாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் சொல்லுங்கள். டிராக்டர் ஸ்டோரை நான் வந்து இந்த மாதிரி போயிருந்தார், அவர் என்ஜாய் பண்ணார், அதே மாதிரி என் லைஃப்பில் நானும் இந்த டைம் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? அது கேட்டு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றுறது தெரியுதா? ஹெல்மெட்லேருந்து பயங்கரமாக ஊற்றுது தண்ணி. எனக்கு மேலே இன்னுமே மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆறு பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. நடுவில் பாருங்கள் வீடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சரி, ரிட்டனே வந்துட்டாங்க அவங்க. அவங்க போயிட்டு ரிட்டனே வந்துட்டாங்க. நம்ம வரும்போது வந்தாங்களோ ஒரு ஃபேமிலி சொன்னேன். நான் இப்போ தான் போயிட்டுருக்கேன். இந்த பாலம் தாங்க இந்த படம் எடுத்தது. அந்த பாலம் இல்லை, மாற்றி சொல்லிட்டேன். இந்த பாடத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படம் எடுத்தாங்க. வா, வரமா நிற்போம். இதே பாலம் தாங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படம் பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு பாலத்தில் வேற மாதிரி இல்லை. அந்த பாலத்தில் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து செம்மங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸில் போடுறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போது இந்த ஒரு அழகான ஸ்பாட்லேருந்து கிளம்பிட்டேன். எனக்கு ரொம்ப பெருமையாகவே இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி இந்த ஒரு அழகான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு இன்னுமே பெருமையாக இருக்குது. மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது இந்த பாலத்தில் மட்டும். கொடைக்கானலுங்க. இதில் நம்ம திரும்பி இப்படி வந்து போனோம்னா உங்களுக்கு பழனி கொடைக்கானல் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி போயிடலாம். கொடைக்கானல் இங்கேருந்து 143 கிலோமீட்டர் வருதுங்க. அப்புறம் ரிட்டன் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக தாங்க இருக்கும். ஏன்னா இவ்வளோ அழகான ஸ்பாட் இருந்து நம்ம ரிட்டன் போகும்போது கண்டிப்பாக மனசு கஷ்டத்துலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுவோம். ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நான் போகும்போது உங்களுக்கு சொல்கிறேங்க. கீழே இறங்கினதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பாக முடிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாட்டு கேட்டு நான் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவேங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டென்ட் எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் யாரும் பார்க்கறதில்ல. அந்த ஒரு கண்டென்ட் பார்த்திங்கன்னா நான் கண்டென்ட் முடிச்சிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேங்க. அங்கே ஃபார்ச்சுனர் பாருங்கள் ரிட்டனே வந்துடுச்சு. அங்கே எதுவுமே இல்லையாட்டுக்குங்க. எல்லாம் போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே ரிட்டன் வந்துடுறாங்க. இவங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கிட்ட தான் ஆச்சு. ஆனால் திரும்பி ரிட்டன் வந்துட்டாங்க. இதோட 4வது டைம் நம்ம பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்குள்ளே வந்துட்டோம். அவங்க உள்ளேருந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கே சொல்கிறேன், இந்த அளவு நீங்கள் வந்து மிஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு எந்த ஸ்பாட்டுக்கு போனாலும் இந்த அளவு இருக்காது. நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ்ட்டெல்லாம் பார்க்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆளுங்களே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மேகமலை வாங்க. பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும். இங்கே பாருங்கள் என்னோடய கை எந்த அளவு பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு அப்படின்னு பாருங்கள். ஜோடியாக போகிறாங்க. அவரும் பார்க்குறாங்க, நானும் பார்க்குறேன். ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாகு, பயங்கர ஃபாகு இங்கே. இல்லை ப்ரிப்பேராகி நிற்கிதா இந்த எக்ஸ்பல்ஸ் பார்த்தீங்களா? வா, இதாங்க உலகம். இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களாம் கேரளா வாய்ஸ் தான். இந்த இடத்த ஃபுல்லாக பாருங்க. அப்பா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக கோபுரம்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இது அல்ட்டிங்க, இது உண்மையாலுமே அல்ட்டிங்க. இந்த மேகமலை சீரியஸாக அல்ட்டிங்க. நான் எனக்கு தோன்றதாங்க சொல்கிறேன். இது ஃபுல்லாக ஃபாக்லேயே இருந்தால் எப்படிங்க? மழை வானத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கோம் நம்ம, புரியுதா? நம்ம வானத்திலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க முன்னாடி. பேசாமல் கொஞ்சம் தூரம் நிறுத்தி போடலாமான்னு தோணுது. ஐயோ வைசர் ஃபாக் ஆகுதுங்க.
இந்த மாதிரி மலைப்பகுதியில் வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நான் பிரேக் அப்ளை பண்ணல, நியூட்ரலில் இருக்குது, வண்டி பார்த்திங்கன்னா தானாக போகுங்க. அதுதாங்க ஒரு பிரச்சனையே. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தணும்னு நினச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு லெக் பவர் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நிறுத்திக்கலாங்க. நான் இதுக்கு மேலே என்னத்தங்க காட்டுறது, இந்த மலையில் ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குங்க. ஃபாகை என்ஜாய் பண்ணுறவன் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஃபாகை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேகமலை வாங்க, மேகமலை வாங்க, மேகமலை வாங்க. கத்துற யானைக்கே எங்கேயா வந்து கூச்சி வந்துட போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக எல்லாருமே ஸ்டாப்பிங் போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு 2 கடை இருக்குங்க. ஒரு சின்னதாக டீ ஸ்டாலு, அவங்க வந்து டீ போடலை, வீட்டிலேருந்தே போட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அது மாதிரி வேணா இருக்குது இங்கே. ஏன் கல் போட்டிருக்காங்க, இதுக்கு மேலே போகக்கூடாதோ? நான் போவேன், அவங்களே திரும்பிட்டாங்க. இதுக்கு மேலே போயிட்டு பள்ளங்கில்லாம் இருந்துச்சுன்னா சரி வராதுங்க, நம்மளும் திரும்பிடுவோம். ரெக்கார்டிங், நோ ப்ராப்ளம், ரைட் ஃபார் யூ. ஓகே, தேங்க்ஸ் பாஸ், பை பை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் எதுவும் இல்லைங்க. இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே அடிக்கடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இங்கே பாருங்கள், ஏனோட சாணம் இங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் டைமில் வரும்னு நினைக்கிறேன். நம்ம பியூட்டியை பார்ப்போமா? நம்ம செல்லக்குட்டி சூப்பராக இருக்கால.